ஹாய் சார். ஹாய் விஷ்ணு, ஹவர் யூ? குட் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, உட்கார். தேங்க்யூ சார். அப்புறம் விஷ்ணு, அடுத்து என்ன படம்? பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைஞ்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இல்ல சார். இன்டர்நெட் நாளை பார்ட் 2வா? அதுவும் இல்ல சார். ஓ, ராட்சசனா? அது இப்போ இல்ல சார். அப்ப வேற என்ன பார்ட் 2? கட்டா குஸ்தி பார்ட் 2. கட்டா குஸ்தி பார்ட் 2வா? ம். நான் இல்லாம கட்டகுஸ்தி பாட்டுவா? பார்ட் நல்ல விஷயம் தான். சித்தப்பா நான் இருக்கடா. பார்ட் 2 எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் நடுல இது வேற. அண்டியார் ஏன் எடுக்கக்கூடாது? பார்ட் 1 நல்லா தானே போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்ல. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சே. பார்ட் 2 எப்படி? டைரக்டர் ஃபோன் போடுங்க. பாத்திரம்லாம் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம்தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனால் சேர்ந்துருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டம். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளையே லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. நான் என்னன்னு சொல்லுவேன். சார், என் அனுபவத்துல சொல்லவா? எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துருங்க. அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஓ, இந்த கான்செப்டை வச்சு எத்தனை பாட்டு வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. ம்.